வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மீண்டும் உற்பத்தியை தொடங்குமா போர்டு நிறுவனம்? முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. நாட்டுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காகவும் உழைத்த இம்மானுவேல் சேகரன் வாழ்வை போற்றுவோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி. தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களியுங்கள். ஈழத் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு அறைகூவல். பசுமை ஹைட்ரஜன் பயன்பாடு எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையை தீர்மானிக்கும். பிரதமர் மோடி பேச்சு. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான போர்ட் மோட்டார்ஸ் நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 17 நாள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது பல முக்கிய நிறுவனங்களின் தொழிலதிபர்களை சந்தித்து பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான போர்ட் மோட்டார்ஸ் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தமிழ்நாட்டில் போர்ட் நிறுவனம் மீண்டும் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் போர்ட் மோட்டார்ஸ் குழுவுடன் மிகவும் ஈடுபாட்டுடன் விவாதம் நடைபெற்றதாகவும் தமிழ்நாட்டுடன் போர்டின் 3 தசாப்த கால கூட்டாண்மையை புதுப்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். 2வது சர்வதேச பசுமை ஹைட்ரஜன் கருத்தரங்கில் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார். பசுமையான மற்றும் தூய்மையான புவியை உருவாக்குவதில் இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி பசுமை ஹைட்ரஜன் தொடர்பான பாரிஸ் உறுதிமொழியை நிறைவேற்றிய G20 நாடுகளில் இந்தியாதான் முதல் நாடு என பெருமிதம் தெரிவித்தார். ஹைட்ரஜன் பற்றிய உயர்மட்ட தன்னார்வ கொள்கைகள் ஒருங்கிணைந்த பாதையை உருவாக்கும் என்றும் பசுமை ஹைட்ரஜன் பயன்பாடு தொடர்பாக நாம் எடுக்கும் முடிவுகள் நமது எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் எனவும் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் சூரிய மின்சக்தி திறன் 3000% அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். சுத்திகரிப்பு நிலையங்கள், உரம், கனரக போக்குவரத்து போன்ற பல்வேறு துறைகள் பசுமை ஹைட்ரஜனால் பயனடையும் என்று கூறினார். பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஆண்டுதோறும் செப்டம்பர் 11ஆம் தேதி மகாகவி நாளாக தமிழ்நாடு அரசால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மகாகவி பாரதியாரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கீழே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் P.K. சேகர் பாபு, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தா. வேலு மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் ஜனநாயகம் தகர்ந்துவிட்டது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாஷிங்டனில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜகவிற்கும் இடையே சித்தாந்த போர் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கூட்டணியின் சித்தாந்தம் பன்மைத்துவத்தை ஆதரிப்பது என்றும் பாஜகவின் சித்தாந்தம் பன்மைத்துவத்திற்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார். பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு தான் பலதரப்பு மக்களின் குரலாக மாற முயற்சித்து வருகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் ஜனநாயகமானது தகர்ந்துவிட்டது என்றும் அவர் சாடியுள்ளார். சென்னையில் போக்குவரத்து விதிமீறலில் சிக்கி அபராதம் விதிக்கப்பட்டால் இனி QR கோடு மூலம் அபராதம் செலுத்தலாம் என பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவதை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் விதிகளை மீறுபவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அபராதம் வசூலிக்கப்படுகிறது. இதனிடையே சிக்னல்களில் பொருத்தப்பட்டிருக்கும் CCTV கேமராக்களின் மூலம் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக சென்னையில் மட்டும் தினமும் சுமார் 6000 வழக்குகள் பதியப்படுகின்றன. அவ்வாறு வழக்குகள் பதியப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் நபர்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பேடிஎம் உள்ளிட்ட சேவைகள் மூலம் தங்களுக்கான அபராத தொகையை செலுத்தும் நடைமுறை கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் உள்ளது.
இந்நிலையில் சென்னையில் போக்குவரத்து விதிமீறலில் சிக்கி அபராதம் விதிக்கப்பட்டால் இனி QR கோடு மூலம் அபராதம் செலுத்தலாம் என பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் குக்கி மெய்தி பிரிவினரிடையே மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் இடஒதுக்கீடு தொடர்பாக குக்கி மெய்தி பிரிவினரிடையே கடந்த மே மாதம் முதல் மோதல் வெடித்து வருகிறது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறி நிவாரண முகாம்களில் குடியேறியுள்ளனர். இதனை அடுத்து மணிப்பூரில் இயல்பு நிலை படிப்படியாக திரும்பி வந்த நிலையில் அங்கு மீண்டும் வன்முறை சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி வருகிறது. ஜீரிபாம் மாவட்டத்தில் கடந்த 7ஆம் தேதி ட்ரோன்கள், ராக்கெட் லாஞ்சர்கள் மூலம் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் தாக்குதல் நடத்தியதில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து குக்கி மெய்தி இன மக்களிடையே மீண்டும் வன்முறை வெடித்த நிலையில் அமைதியை நிலைநாட்ட கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 5 மாவட்டங்களில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதோடு வரும் 15ஆம் தேதி வரை இணைய சேவையை துண்டிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வருவதால் ராணுவம் மற்றும் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படையினர் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளராக போட்டியிடும் அரியநேந்திரனுக்கு வாக்களிக்குமாறு தமிழ்நாட்டில் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் ஈழத் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு அறைகூவல் விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஈழத் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவருமான கொளத்தூர் மணி, தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களிக்க வேண்டும் என்று பேசினார். ஈழத் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், தோழர் தியாகு, மதிமுக சார்பில் வந்தியத்தேவன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். வாக்கெடுப்பு வருகிற 21ஆம் நாள் நிகழ இருக்கிறது. தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து அரசியல் கட்சி ஆனாலும் இயக்கங்கள் ஆனாலும் பல்வேறு குழுக்களாக இருக்கிற போது நாங்கள் யாரிடம் இதை குறித்து உரையாட முடியும், பேச முடியும், பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு மாறாக இப்போது தமிழ் தேச ஒரு கட்டமைப்பை பொது கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அதன் சார்பாக பொது வேட்பாளராக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு அரியநேத்திரன் அவர்கள் இப்போது பொது வேட்பாளராக அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இனி தமிழ் மக்களுடைய வாக்கெடுப்பின் வழியாக அவர் பெறுகிற வாக்குகளின் வழியாக தமிழர்களின் பிரதிநிதி யார் என்பதாவது உறுதி செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இங்கு ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக அனைத்து அரசியல் அமைப்புகளின் சார்பாக பொது வேட்பாளராக போட்டியிடும் திரு அரியநேத்திரன் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிப்பதற்காக நாங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வரும் 17ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் போது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து டெல்லியிலும் பல இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக வட மாநிலங்களில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாகவும் இதனால் மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை எனவும் நில அதிர்வியல் துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். மாநிலங்களில் எடுக்கப்படும் கனிம வளங்கள் மீது வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. ஒன்றிய அரசு மற்றும் சுரங்க ஒப்பந்தம் பெற்றுள்ள நிறுவனங்களிடம் இருந்து 2005 ஏப்ரல் முன் தேதியிட்டு ராயல்டி மற்றும் வரித்தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் 2026 ஏப்ரலில் தொடங்கி 12 தவணையாக வசூலித்துக் கொள்ளவும் மாநிலங்களவை உச்சநீதிமன்றம் அனுமதித்தது. இப்போது 2005 முதல் ஒன்றிய அரசு வசூலித்த ராயல்டி மற்றும் வரி திரும்பப் பெறுவது தொடர்பாக மாநில அரசுகளின் மனுக்களை விசாரிக்க அமர்வு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாட்டுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காகவும் உழைத்த இம்மானுவேல் சேகரன் வாழ்வை போற்றுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இம்மானுவேல் சேகரனின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி பல்வேறு கிராமங்களில் இருந்து முளைப்பாரி, பால்குடம் எடுத்து வந்து தியாகி இம்மானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் இம்மானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராஜா கண்ணப்பன், கயல்விழி செல்வராஜ், பெரிய கருப்பன், மூர்த்தி மற்றும் நவாஸ்கனி எம்பி, காதர் பாஷா, முத்துராமலிங்கம் எம்எல்ஏ மற்றும் திமுக நிர்வாகிகளும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காகவும் உழைத்த இம்மானுவேல் சேகரனின் வாழ்வை போற்றுவோம் எனவும் சமத்துவமும் சமூக நல்லிணக்கமும் மிளிர்ந்த சமூகத்தை நோக்கிய தனது பயணத்திற்கு அவரது தொண்டு உரமாகட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் பலியாகினர். ஒருவர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த கலஸ்தம்பாடி கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் மற்றும் முருகன் இருவரும் நூக்காம்பாடி கிராமத்தில் இருந்து தங்கள் ஊருக்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பி சென்று கொண்டிருந்தனர். அதேபோல் கிளியாப்பட்டு கிராமத்தை சேர்ந்த தர்மராஜ் மற்றும் காளிதாஸ் இருவரும் மங்களம் கிராமத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது செம்மன்குட்டை அருகே எதிரே வந்து கொண்டிருந்த ரமேஷின் இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியதில் 4 பேரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டனர். இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே ரமேஷ், தர்மராஜ் ஆகிய இருவரும் முருகன் மருத்துவமனை செல்லும் வழியில் பரிதாபமாகவும் உயிரிழந்தனர். மேலும் காளிதாஸ் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த மங்களம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் 103ஆம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயன் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரிக்கப்பட்டிருந்த சுப்பராயன் மற்றும் பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் தங்கபாலு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் சமூக ஊடக பிரிவு தலைவர் கோப்பண்ணா மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாரதியின் நினைவு நாளில் அவரை வணங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். சுதந்திர போராட்ட வரலாற்றில் இலக்கிய உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் மாபெரும் கவிஞர், மாபெரும் எழுத்தாளர், மாபெரும் பேச்சாளர், மாபெரும் தலைவர் பாரதி அவர்கள். அவர் நினைவை போற்றுவதில் தமிழ்நாடு காங்கிரஸ் பெருமை கொள்கிறது. அதை போலவே இன்றைக்கு நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் ஒருவரும் முன்னாள் முதல்வரும் சுதந்திர போராட்ட வரலாற்றில் தனக்கென தனியிடம் பிடித்தவருமான மாபெரும் தலைவர் சுப்பராயன் அவர்களுடைய பிறந்த நாள் விழா இன்றைக்கு. அவர் தமிழகத்தின் முதல்வராக இருந்தபோது அவர் ஆற்றிய பணிகள் எப்பொழுதும் நினைவு கொள்ளக்கூடியவை. காங்கிரஸ் பேரியக்கத்தோடு பண்டித நேரு முதல் காந்தி முதல் பல்வேறு தலைவர்கள் முதல் சுதந்திர போராட்ட காலத்திலும் தலைவர் காமராஜ் போன்ற மாபெரும் தலைவர்களோடும் பணியாற்றிய பங்கு அவருக்கு உண்டு. ஆகவே அவருடைய அந்த பங்கை நினைவு கூறும் வகையில் அவர் பிறந்த நாளில் அவரை
வணங்குவது எங்களுடைய கடமையாக நாங்கள் கருதுகிறோம். மதுரை விமான நிலையம் 24 மணி நேரமும் செயல்பட இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் இரவு நேரங்களில் மதுரை விமான நிலையத்தில் இருந்து கூடுதல் விமானங்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் இரவு நேரத்தில் விமானங்களை இயக்குவதற்காக இண்டிகோ, இந்தியன் ஏர்லைன்ஸ், ஆகாசா ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனங்களிடம் இரவு நேர விமானங்களின் நேர பட்டியலை இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் கோரியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகர பகுதிகளில் இந்து முன்னணி சார்பில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 3 நாட்கள் பஜனைகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கான திறன் மேம்பாட்டு போட்டிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. 4வது நாளை ஒட்டி விநாயகர் சிலைகள் ஆம்பூர் பஜார் பைபாஸ் சாலை வழியாக ரெட்டித்தோப்பு பகுதியில் உள்ள ஆனைமடகு நீர்த்தேக்கத்தில் பாதுகாப்பான முறையில் கிரேன் மூலம் கரைக்கப்பட்டது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மயிலாடுதுறை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் அனைத்து வணிகர் சங்கங்களின் சார்பில் மாவட்டம் முழுவதும் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டது. இதனால் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் உள்ள கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. பெங்களூரு நாராயணா ஹெல்த் மருத்துவமனையில் தர்மபுரி அடுத்த செல்லியம்பட்டியை சேர்ந்த 7 வயது சிறுவனுக்கு தனது தாய் அருள்மலர் அரசியிடம் இருந்து கல்லீரல் பெறப்பட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தொடர் கண்காணிப்பிற்கு பின் அவர் தற்போது பூரண குணமடைந்துள்ளதாக அறுவை சிகிச்சை நிபுணர் வருண் மகாபல்லேஸ்வரர் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 2023-2024 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், இடைநின்றவர்கள் மற்றும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்கள் போன்ற மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உயர் படிப்பு வழங்க சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு அதில் 63 மாணவர்களை கண்டறிந்து அவர்கள் கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சூர்கூட்டு சாலையில் புரட்சி பாரதம் கட்சியின் தெருமுனை கூட்டம் மற்றும் ஆட்டோ மேஜிக் ஓட்டுநர் சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், புரட்சியாளர் அம்பேத்கர் ஆட்டோ மற்றும் மேஜிக் ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கநல்லூரில் சுமார் 35க்கும் மேற்பட்ட இடங்களில் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜை அலங்காரம் மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டு மேல தாளங்கள் முழங்க கொண்டு சென்று நீர்நிலை பகுதிகளில் சிலைகளை கரைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருப்பவர் மணிமேகலை. இவர் கடந்த 9 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் இவர் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் நல்லாசிரியை விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் நல்லாசிரியை விருது பெற்ற ஆசிரியை மணிமேகலை அந்த பள்ளி ஆசிரியைகள் மற்றும் மாணவிகள் ஊர்வலமாக அழைத்து வந்து மாலை அணிவித்து கௌரவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த இருளிப்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் சூப்பர் பில் நிர்வாகம் சட்டத்திற்கு விரோதமாக நிபந்தனைகளை போட்டு தொழிலாளர்களை வேலைக்கு வரவிடாமல் பட்டினி போடும் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொழிலாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் 100க்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சாராட்சியர் போராட்டக்காரர்களை அழைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்பிக்கை அளித்ததன் பேரில் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் அழகுமலை அடுத்த ராமம்பாளையம் கிராமத்தில் யுவராஜ் என்பவருக்கு சொந்தமான வயலில் இரவு மேய்ச்சலுக்கு கட்டப்பட்டிருந்த மாடு மற்றும் கன்றுகளில் 6 மாத கன்றை 5 நாய்கள் சேர்ந்து கடித்ததில் கன்றுக்குட்டி உயிரிழந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கன்றின் உரிமையாளர் கன்றின் உடலை மீட்டு நாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா திடீர் ஆய்வினை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் மற்றும் உள்நோயாளிகள் அறை, பிரசவ அறை போன்ற பகுதிகளை பார்வையிட்டார்.
மேலும் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்து அச்சப்பட தேவையில்லை எனவும் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது என ஆய்வின் போது தெரிவித்தார். அரியலூர் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 54 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்தை தொடர்ந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத சாலையை விரைந்து சரி செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட 16 பெண்கள் உள்ளிட்ட 54 பேரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மன்றத்தில் சிறை வைத்துள்ளனர். மதுராந்தகம் அருகே சிலிண்டர் கேஸ் வெடித்து 2 பேர் தீக்காயங்களுடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாக அரசு நேரடி கொள்முதல் கிடங்கு புதிதாக கட்டி வருகின்றனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு தங்கி வேலை செய்து கொண்டிருக்கும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பரிமளம் மற்றும் முத்துக்குமரன் ஆகியோர் குடியிருப்பில் சமைத்துக் கொண்டிருந்த போது சிலிண்டர் கேஸ் வெடித்ததில் 2 பேருக்கும் தீக்காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மதுராந்தகம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்கலாம் என அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி போதை மற்றும் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறது. இந்த மாநாட்டில் அதிமுகவிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்தது பேசு பொருளானது. இந்நிலையில் விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்கலாம் எனவும் மது ஒழிப்பு கொள்கை இருந்தால் தமிழக வெற்றி கழகமும் மாநாட்டில் பங்கேற்கலாம் என்று பேசினார். ஜனநாயக சக்திகளாக உள்ள அனைவரும், கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். கட்சி வரம்புகளை கடந்து, அனைத்து வரம்புகளையும் கடந்து அனைவரும் ஒரே குரலில், ஒருமித்த குரலில் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இது எங்களுடைய அறைகூவல். கட்சி அரசியல் என்பது வேறு, சமூகம் சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு. 24 மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு, அவ்வளவுதான். மற்ற நேரங்களில் நாம் மக்கள் நலன் சார்ந்துதான் எல்லோரோடும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டாம் என்று எந்த குரலும் இல்லை. மதுவை ஒழிப்போம் என்றுதான் எல்லா கட்சிகளும், எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லுகிறார்கள். எல்லோரும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன சிக்கல்? கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபரானால் செவ்வாய் கிரகத்தில் கால் பதிக்க முடியாது என எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள எலான் மஸ்க், அரசாங்கத்தில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தம் செய்யப்படாவிட்டால் சட்டங்களும் விதிமுறைகளும் ஒவ்வொரு ஆண்டும் மோசமடைந்து கொண்டே போகும் என தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவற்றுக்கான அனுமதி அளிக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவு வழங்குபவராக ட்ரம்ப் இருப்பார் எனவும், ஆனால் கமலா வெற்றி பெற்றால் அமெரிக்கர்கள் செவ்வாய் கிரகத்தை சென்றடைய இயலாது என பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழகத்தில் மீண்டும் உற்பத்தியை தொடங்குமா போர்ட் நிறுவனம்? முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. நாட்டுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காகவும் உழைத்த இம்மானுவேல் சேகரன் வாழ்வை போற்றுவோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழஞ்சலி. தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களியுங்கள். ஈழத் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு அறைகூவல். பசுமை ஹைட்ரஜன் பயன்பாடு எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையை தீர்மானிக்கும். பிரதமர் மோடி பேச்சு. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும்
செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.